அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மணி எஜுகேஷன் வியூ. இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, 2024ஆம் ஆண்டு மாணவர்கள், அதாவது ரவுண்ட் 3 மாணவர்கள் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பிடித்த கல்லூரி, அவங்களுக்கு பிடித்த கோர்ஸ் கிடைச்சிச்சுங்க. அதே மாதிரி இந்த 2025 ரவுண்ட் 3 மாணவர்களுக்கு அது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாணவர்களுக்கு குழப்பமா இருக்குது. அதை பத்தி இந்த வீடியோ தெளிவா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த விஷயங்கள் போய் சேரும். அதனால் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோ பார்க்க முன்னாடி லைக் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி மெயின் கேம்பஸ் சிஇஜி கேம்பஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்காதுங்க. ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 மாணவர்களுக்கு சீட்ஸ் ஃபுல்லாக இதுலேயே ஃபுல்லாக ஆயிரும். ஏன் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் 1 மாணவர்களே ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் வலிச்சிருவாங்க, சீட்ஸ் ஃபுல்லாக எடுத்துருவாங்க. ரவுண்ட் 2 மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், சிவில் அந்த மாதிரி சின்ன சின்ன கோர்ஸ் தான் இருக்கும். அதனால் அவங்க அதை எடுத்துக்குவாங்க. ரவுண்ட் 3 மாணவர்களுக்கு எதுவுமே கிடைக்காதுங்க. நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி கேட்குறீங்க, இந்த பிஹெச்டி, சிஐடி அந்த மாதிரி கல்லூரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கு சீட் இருக்குமா, என் மகனுக்கெல்லாம் சீட் இருக்குமா, நிறைய பேர் கால் பண்ணி கேட்டுருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, போன வருடம் சீட் மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா 2006 கவுன்சிலிங் கோட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பிஹெச்டி காலேஜ் நிற்கும். சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் போன வருடம் 2024 ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுங்க. சரிங்களா? நல்லா பார்த்தாலே தெரியும். உங்களுக்கு போன வருடத்துல சீட்ஸ் ஃபுல்லாக ஒரு சீட்ஸ் கூட கிடையாதுங்க. எஸ்சி கம்யூனிட்டி வேணால் ஃபேஷன் டெக்னாலஜி இருக்குது, ஃபேஷன் டெக்னாலஜி அந்த மாதிரி சின்ன சின்ன கோர்ஸ் தான் ரவுண்ட் 3 மாணவர்களுக்கு கிடைக்கும். ஆனால் ஒரு சில மாணவர்கள் அதுவுமே கிடைக்காது. எஸ்சி கம்யூனிட்டி மாணவர்களும் சரி, பிசி கம்யூனிட்டி மாணவர்கள் அவங்களுக்கு சின்ன சின்ன கோர்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சிஐடி பார்த்தீங்கன்னா கூட தெரியும், சிஐடி ஒரு சீட்டு கூட இங்கே கிடைக்கல. இப்போ எஸ்டி மாணவர்களுக்கு வேணால் ஒரே ஒரு சீட்டு மட்டும் கொடுத்துருக்காங்க, அதுவும் இங்கே அடியில கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதனால ஒரு சீட்டு கூட சிஐடியில் கிடைக்காதுங்க. அப்போ எங்களுக்கு என்ன காலேஜ் சார் கிடைக்கும்? ரவுண்ட் 3 மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன காலேஜ் எல்லாம் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் டயர் 3 காலேஜஸ் எல்லாம் கிடைக்குங்க. இப்போ டயர் 3 காலேஜில் பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ டயர் 2 காலேஜும் கிடைக்கும். நான் இல்லைன்னா சொல்ல, டயர் 2 காலேஜஸ்லாம் கிடைக்கும். டயர் 2 காலேஜ் பார்த்தீங்கன்னா இந்துஸ்தானில் 27/08 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிடைக்கும் ஒத்தகால் மண்டலத்தில். அங்கே வேணால் சீட்ஸ் இருக்கும் பாருங்க, நல்லா தெரியும். அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இங்கே சீட்ஸ் இருக்கும். சரிங்களா? இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இந்த மாதிரி சின்ன சின்ன காலேஜ் ஒரு மீடியமான ஒரு பெரிய கல்லூரியில் கிடைக்கும். இந்துஸ்தான் ஒரு 2 கேம்பஸ் வச்சதுனால கொஞ்சம் பெரிய கல்லூரியாக இருக்கும். அந்த கல்லூரியில் கிடைக்கும். அப்புறம் நேரு கல்லூரியில் கிடைக்கும். நேரு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி இந்த கல்லூரியில் கிடைக்கும். 27/29 கவுன்சிலிங் கோட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே நிற்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் சீட் இருக்குதுங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெக்காட்ரானிக்ஸ் இருக்கு. ஏடிஎஸ்ல 7 சீட்ஸ் ஒரு சீட் இருக்குங்க. அது மாதிரி இருக்குங்க. அதுக்கடுத்து ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி இங்கேயுமே சீட்ஸ் இருக்குங்க. சரிங்களா? இங்கே ஆர்விஎஸ் காலேஜ் கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சோனா காலேஜ், ஈசா காலேஜ், எஸ்என்எஸ், ஜேசிடி அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன ஒரு டயர் 2 டயர் 3 காலேஜில் தான் சீட்ஸ் இருக்கும். ரவுண்ட் 3 மாணவர்களுக்கு பொறுத்தவரையும் டயர் 2 டயர் 3 இந்த கல்லூரியில தான் சீட்ஸ் இருக்கும். டாப் 1 கல்லூரியில் சீட்ஸ் இருக்காதுங்க. சரிங்களா? இப்போ டயர் 2 டயர் 3ல எது பெஸ்ட் பார்த்தீங்கன்னா டயர் 2 சொல்லலாம். ஏன்னா டயர் 2 அப்படின்னு கல்லூரியில் அட்டானமஸ் கல்லூரியில் தான் கொடுத்துருப்பாங்க. அட்டானமஸ் கல்லூரியை பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, நல்ல கல்லூரிக்கு மட்டும் அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் கொடுப்பாங்க. சரிங்களா? அதனால ஆர்விஎஸ், இன்ஃபோ பார்த்தீங்கன்னா தெரியும். இன்ஃபோல காலேஜில் கூட உங்களுக்கு சீட்ஸ் இந்த மாதிரி டயர் 3 காலேஜ். சரிங்களா? இந்த டயர் 3 காலேஜஸ் மட்டும்தான் உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கும். அடுத்து எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா சீட்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா லைனாக உங்களுக்கு சீட்ஸ் நான் அப்படியே அலோகேட் பண்ணுறேன். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். மெக்கட்ரானிக் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெக்கட்ரானிக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், சைபர் செக்யூரிட்டி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஏடிஎஸ், எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷனு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கோர்ஸுக்குமே ஒரு சீட்டு, 7 சீட்டு, 5 சீட்டு அந்த மாதிரி தான் இருக்குது. கற்பகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சீட்ஸ் கூட கிடையாது. கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா ஒரு சீட்ஸ் கூட ஒரு 2 சீட்டு 3 சீட் தான் இருக்கும். இதெல்லாம் டயர் 2 காலேஜஸ். சரிங்களா? டாக்டர் என்ஜிபிலாம் பார்த்தீங்கன்னா சீட்ஸ் கிடக்குங்க. போன வருஷம் சீட்ஸ் இருந்திருக்குது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சரி, டாக்டர் என்ஜிபியில் சீட்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஸ்ரீ சாய் ரங்கநாதன் இன்ஜினியரிங் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா இங்கே சீட்ஸ் குமிஞ்சு கிடக்குங்க. இங்கேயுமே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜில் பார்த்தீங்கன்னா சீட்ஸ் இருக்காதுங்க. ஏன்னா வழக்கம் போல ரவுண்ட் 2 அவங்க முடிச்சு விட்டுருப்பாங்க. அதனால உங்களுக்கு சீட்ஸ் இருக்காதுங்க. சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 27/16 சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் இருக்கும். 27/16 சொல்லிட்டு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கவுன்சிலிங் கோட் இங்கே நிற்கும். இங்கே பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு சீட்ஸ் அவைலபிளாக இருக்கும். பார்க் காலேஜில் எப்பவுமே சீட்ஸ் இருக்கும். அதனால ஏடிஎஸ் அந்த மாதிரி கோர்ஸ் பார்க்கணும் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 3 மாடல் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இங்கே காலேஜ் சீட்ஸ் ரவுண்ட் 3ல இருந்துருக்குங்க. அதனால உங்களுக்கு இந்த கல்லூரியிலுமே நீங்கள் படிக்கலாம். சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க. பார்க் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி அவினாசி ரோட்ல தான் இருக்குது இந்த கல்லூரி. அதனால இந்த கல்லூரியில் நீங்கள் பண்ணலாம். இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான கல்லூரி நான் சொல்லுவேன். சரிங்களா, ரவுண்ட் 3ல பெஸ்ட்டான கல்லூரி. சரிங்களா, இப்போ சோனா காலேஜ் போட்டிங்கன்னா சேலத்தில் சோனா காலேஜ் போட்டிங்கன்னா 26/18 போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும். 26/18 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன காலேஜ் வந்து சோனா காலேஜ் நிற்கும். சோனா காலேஜில் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், அதில் பார்த்தீங்கன்னா 11 சீட்டு எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து கண்ணை மூடிட்டு நீங்கள் வந்து சோனா காலேஜ் வந்து ரவுண்ட் 3ல நீங்கள் வைக்கலாம். ரவுண்ட் 3 மாணவர்களுமே சோனா காலேஜ் நிறைய எதிர்பார்த்தீங்க, அதனால அவங்க வைக்கலாம். சரிங்களா, அதுக்கடுத்து 27 போட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து ஸ்ரீ சக்தி காலேஜ் வரும். இங்கே சீட்ஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய சீட்ஸ் இருக்கும். இது வந்து எங்கே இருக்குன்னா எல்என்டி பைபாஸ் ரோடு. 2 எல்என்டி பைபாஸ் ரோடு நல்ல இன்ஸ்டிடியூஷன். அதனால இங்கேயுமே நீங்கள் கவுன்சிலிங் போடலாம். நல்ல கல்லூரி ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய கோர்ஸ், அதாவது ஏடிஎஸ்மே சீட்ஸ் 28 சீட்ஸ் மட்டும் மேலே இருக்குங்க. ஏன்னா எஸ்சி கம்யூனிட்டிக்கு பார்த்தீங்கன்னா எஸ்சி கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் ஸ்ரீ சக்திகளை போட்டுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈசா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி 27/49 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து இருக்குங்க. 27/49 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கல்லூரி வந்து நிற்கும். ஈசா காலேஜ் ஆஃப் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே அதிகமாக சீட்ஸ் இருக்கும். இது ஒரு பெஸ்ட்டான அட்டானமஸ் கல்லூரி. அதனால இது வந்து இங்கேயுமே நீங்க போட்டுக்கலாம். நிறைய சீட்ஸ் இருக்கு. உங்களுக்கு பிடித்த கோர்ஸ் மெக்கானிக்கல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, EEE, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சொல்லிட்டு நிறைய கோர்ஸ் இருக்குது. இங்கேயுமே நீங்க போடலாம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிடி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி 27/69 போட்டிங்கன்னா இந்த வருடம் வந்து அட்டானமஸ் வாங்கியிருக்காங்க. ஒரு வயசு ஆயிடுச்சு. இங்கேயுமே பார்த்தீங்க இது ஒரு பெஸ்ட்டான கல்லூரி தான். இங்கேயுமே நீங்கள் போட்டுக்கலாம். நிறைய மெக்கானிக்கல் எலக்ட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் நிறைய சீட்ஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்கும். பயோடெக்னாலஜி அண்ட் பயோகெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசினஸ் சிஸ்டம், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், EEE அப்படி நிறைய கோர்ஸ் இருக்கு. இங்கேயுமே நீங்கள் போடலாம். அதுக்கடுத்து ஸ்டடி வேல்ட்னு சொல்லிட்டு கல்லூரி, இந்த கல்லூரியுமே நீங்கள் இங்கேயுமே சீட்ஸ் அவைலபிளாக இருக்கும். இங்கேயுமே நீங்கள் கல்லூரிகள் போடலாம். சரிங்களா, இது போன்ற பல வீடியோக்கள் நம்ம சேனல் தொடர்ந்து கொடுத்துருக்கோம். நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. அதுவும் இல்லாமல் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்பதான் தெரியும் நிறைய எந்தெந்த கல்லூரியில் வந்து எவ்வளவு சீட்ஸ் வந்து அவைலபிளா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியும். உங்களுக்கு இந்த பிடிஎஃப் சீட் மேட்ரிக்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விடுங்க. இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப்ல வந்து எனக்கு வந்து ஹாய் போட்டு விடுங்க. எனக்கு ஐ நீட் பிடிஎஃப்னு போட்டாலே உங்களுக்கு வந்து பிடிஎஃப் நாங்கள் சென்ட் பண்ணி விட்டுறேன். சரிங்களா, அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை இன்னும் நீங்க பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இத்துடன் உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் மணி எஜுகேஷன் வியூ. நன்றி, வணக்கம்.